சூப்பராக இருக்குது. கான்செப்ட் வேறு மாதிரி இருக்குது. மற்ற படத்தங்களை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன கதைன்னு தெரியல. நீங்கள் வெளில ஒரு வாட்டி பார்த்துட்டு சொல்லுங்கள். பேய் இல்லைன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறமா ஒரு இறந்து போனவங்களை வந்து திரும்ப வந்து சேர்த்துற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு கதை. கோயிலுக்கு போயிட்டேங்க, போன ஒன்று தூங்கிட்டேன். அது படத்தை படம் நல்லா இருந்ததுங்க, பார்க்க சூப்பராக இருந்தது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பேய் படம் மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. கான்செப்ட் வேறு மாதிரி இருக்குது. மற்ற படத்தங்களை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்கள் அவங்க சொன்ன ஓகே பரவாயில்ல. டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரியேட்டிவிட்டி திங்கிங் சொல்லலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இப்போ நாங்கள் பார்க்குறது ஒரு ஃபீலாக இருக்குது. பார்க்கலாம், நல்லாயிருக்கு. செகண்ட் ஹாஃப் ஓகே. இந்த பேய் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பேய் இல்லைன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறமா ஒரு இறந்து போனவங்களை வந்து திரும்ப வந்து சேர்த்துற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு கதை. மியூசிக் லாஸ்ட் மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்குது. எல்லாமே சின்ன பையன் சூப்பரா பண்ணியிருக்கான். அவங்க எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்துச்சு. அது பேய்க்கு அது மாதிரி எல்லாம் தெரியல. கரெக்டா புரியுது. எல்லாமே கதை வந்து தெளிவா எழுதியிருக்காங்க. அதனால நல்லா புரியுது. புரியல. இல்ல எது புரியல. அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. படம் நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன கதைன்னு தெரியல. நீங்கள் வெளில ஒரு வாட்டி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுதான் எனக்கு குழப்பமாக இருக்குது. படம் ஓகே, ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் திருப்தி இல்லை. அது என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. லாஜிக் வைஸ் செட் ஆகுது. எல்லாமே இதாகுது. எனக்கு புரியல. அதனால தான் என்னால் எதுவும் சொல்ல முடியல. இல்லை அந்த மாதிரி இல்லை. இது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் காதலிச்சு வீட்டுக்கு வராங்க. அப்போ அதுக்குள்ளே ஒரு பேய் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னமோ புரியல எனக்கு. கிளைமேக்ஸ் எந்த மாதிரி பண்ணுச்சு? அதுதான் கன்ஃபியூஷன். எனக்கு புரியலன்ட்டேன். படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. சுமாராக தான் இருந்துச்சுங்களா? ஆமாம். பேய் படம் மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அதுமாரி இல்லை. அப்படிங்களா? ஆமாம். கொஞ்சம் டைம் லூப்பில் மாட்டிக்கிட்ட மாதிரி தான் சொன்னாங்க. கண்டிப்பாக அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது 2012 2022ன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது எல்லா ஆடியன்ஸும் புரியுமா படம்? எடுத்தோன்னே புரியாது. அந்த அளவுக்குலாம் இது இல்லை. கடைசியில் ஆனால் கொஞ்சம் அந்த கடைசி இதை பார்த்தா தான் கொஞ்சம் புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். நிறையா செலிபிரிட்டிஸ்லாம் படம் பார்த்துட்டு சூப்பராக இருந்தது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது அவங்க சொல்லுவாங்க. படம் நாம் பார்த்தா நமக்கு தான் தெரியும். நமக்கு தெரிஞ்சதான் சொல்ல முடியும். 2 மணி நேரம் வச்சு செஞ்சுட்டு ஓரளவுக்கு இருக்கு. ரொம்பலாம் எதுவும் இல்லை. எதுவும் இல்லை. படத்தில் நடிச்ச நடிகர்கள் எப்படி பண்ணியிருக்காங்களா? அவங்க நல்லா பண்ணிட்டாங்க. இந்த டைம் லூப் மாதிரி காமெடிலாம் இல்லை. டைம் லூப் மாதிரி பண்ணுறது பண்ணியிருக்கதா சொன்னாங்க. அது எப்படி இல்லை டைம் லூப் அந்த காலம் கடந்து பேசுகிற மாதிரி அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அது டக்குன்னு புரிகிற மாதிரி இல்லை. டக்குன்னு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஒரு சில விஷயங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஓவரால் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கலீங்களா? இன்னும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இன்ட்ரெஸ்டிங்காக படம் பெருசாக எதுவும் ஒர்க் ஆகலைங்களா? ஒர்க் ஆகும்போது அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை பண்ணாங்க. அப்புறம் பார்த்தா நேச்சுரலாக வேற ஒரு இது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நல்லாயிருக்கு. போயிட்டேங்க, போன ஒன்று தூங்கிட்டேன். அது படத்தை பார்க்கறீங்களா? அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் அந்த கடைசி சீன் பார்த்ததுனால கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அந்த கடைசி இதை பார்க்கலன்னா அப்படி தான் இருக்கும். கொடுத்த காசு ஏதோ பாதி வரத்து. வினோதினி ஒருத்தங்க பண்ணியிருக்காங்களா அந்த இதுங்க அம்மா கேரக்டர் மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்க கொஞ்சம் கேரக்டர் வைஸ் நல்லா இருந்துச்சு. அவங்களோட ஆக்டிங்கே சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஆக்டிங்கோட அதெல்லாம் இல்லை. அந்த அம்மா கேரக்டர் பண்ண அவங்க தான் நல்லா இருந்துச்சு. அதையும் சொல்லி எது ப்ரோ? அதான் கேட்க வரேன்னு தெரியுது. எது? காளி வெங்கட் அவரோட ஆக்டிங் இருந்துச்சு. இந்த குண்டாவத்து அதுதான் அவங்க அப்பா அம்மா 2 கேரக்டர் பண்ணாங்களா, அவங்க அந்த ரோல் தான் நல்லா இருந்துச்சு. ஓவரால் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? இல்லை ப்ரோ. கேபி டீனா இருக்க